Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 18 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ கேம்ல இன்னும் 1.5 நிமிஷம் டைம் இருக்குது. அதுக்குள்ள நாங்க வந்துட்டு கிவ் அப் பண்ணல. நாங்க கண்டிப்பா தோக்க மாட்டோம் நம்பர் 10 அப்படினு சொல்லிட்டு தியாஸ் நினைக்கிறேன். அர்ஜென்டினா தான் பால் கிக் ஆஃப் பண்றாங்க. கிக் ஆஃப் பண்ண மறு செகண்டே தியாஸ் பார்த்தா அதே இடத்துல இருந்து அப்படியே அவனோட டிரைவ் ஷாட்டை கொடுத்துறான். எல்லாரும் இப்போ வாகசிமிசோ தான் நம்பி இருக்காங்க. வாகசிமிசோமே கரெக்ட்டா பின்னாடி இருந்த மாதிரி வெயிட் பண்ணி பாலுக்கு ஜம்ப் பண்ணி ஒரு கையில கேட்ச் பண்ணிட்டு இன்னொரு கையில தட்டி விட்டுறான். அந்த பால் வந்துட்டு சானோ கிட்ட வருது. இருந்தாலும் இவங்க வந்து விட்டவே கூடாது அப்படினு சொல்லிட்டு எல்லா அட்டாக்கர்ஸுமே வந்து சானோ பக்கத்துல வந்துறாங்க. சானோ வந்துட்டு அவன் டீம்மேட்ஸ் கிட்ட பாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். பட் அத உள்ள வந்து அவங்க உடம்புல வாங்கி பிளாக் பண்றாங்க. அடுத்து அர்ஜென்டினா பிளேயர் கிட்ட தான் அந்த பால் வந்துட்டு போகுது. அன்னியர் ஜீட்டோ தடுக்கிறதுக்கு வர மறுபடியும் அவங்க தான் வந்து பால் முன்னாடி கொண்டு போறாங்க. இதே மாதிரி முன்னாடியே கொண்டு போய் ஷாட்டை மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கல் வந்துட்டு சொல்றான். கோஜ்ரோமே வந்துட்டு இப்ப டிஃபென்ஸ்ல சேர்ந்துட்டு அவனுமே சேர்ந்து டிஃபென்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே அவங்க கண்டினியூஸா போராடிட்டே இருக்காங்க. பட் அவங்களால பாயிண்ட் ஆகவே முடியல. அன்னியர் ஒரு பிளேயர் வந்து இன்னொரு பிளேயர் கிட்ட பாஸ் பண்றான். அவன் வந்துட்டு மிஸ்ஸிங் தடுக்கிறான். ஆனா மிஸ்ஸிங் கிளியர் பண்ண பால பாஸ்கல் எடுத்துட்டு முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். பாஸ்கல் கிட்ட இருந்து மாச்சாம பால ஸ்டீல் பண்ணிட்டு முன்னாடி வர அவன் வந்துட்டு பின்னாடி பாத்துக்கிட்டு இருந்த கேப்ல தியாஸ் உள்ள வந்து அவன் இருந்து பால ஸ்டீல் பண்ணிடுறான். நான் வந்துட்டு கண்டிப்பா தோக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வேமா முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். சுபாசா தான் அவனுக்கு மார்க்கிங் நின்னுகிட்டு இருக்கான். சுபாசா நல்ல ஃப்ளோல தியாஸ்க்கு முன்னாடி ஓடி போய்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா நடுவுல குறுக்கால இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி பாஸ்கல் உள்ள புந்துறான். தியாஸ்மே வந்துட்டு பாஸ்கலுக்கு பாஸ் பண்ண பாஸ்கல் வந்துட்டு அவன் தலையிலே தட்டி கொஞ்சம் அந்த பக்கமா கொடுத்துறான். தியாஸ் அந்த பக்கமா ஓடி போய் சுபாசாவை தாண்டி ஈஸியாவே போயிடுறான். இப்போ எனக்கு அந்த நம்பர் 10 மார்க்கிங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கோலுக்கு பக்கத்திலே ஓடி வந்துடுறான். ஜப்பானோட 3 பில்லர்ஸ் சோடா ஜீட்டோ இசிசாக்கி 3 பேருமே வந்துட்டு ஒரு சவர் மாதிரி அவனை அணகட்டி நிக்க வைக்க பாக்குறாங்க. என்ன வந்து கண்டிப்பா யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஜூன் தியாஸ் நான் தான் வந்துட்டு இங்க நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் தாண்டி சைடுல ஒரு சின்ன கேப் இருக்கும். அதுல இவனோட டிரைவ் ஷாட்டை கர்வா கொடுத்துறான். அந்த பால் வந்துட்டு கரெக்டா கோலோட ஒரு சைடு கார்னர் நோக்கி போய்கிட்டு இருக்குது. வாகசிமிஸ் வந்து ஆப்போசிட் சைடு போய் ஜம்ப் பண்ணலாம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடுல இருந்து அவன் போஸ்ட்ல மிஸ் ஜம்ப் பண்ண தெரியுமா அந்த மாதிரி ஜம்ப் பண்ண போறான். ஆனா அன்னியாரம் இதை நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயர் கரெக்டா அவன் ஜம்ப் பண்றப்ப போஸ்ட் மிஸ்றான். அதனால இவன் வந்துட்டு பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துறான். பாலுமே வந்துட்டு கோலை நோக்கி ரொம்ப பக்கத்துல போயிருது. அன்னியாரம் இசிசாக்கி வந்து ஜீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஜீட்டோமே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து காலை நீட்டுறான். டாச்சிபனா ட்வின்ஸ் ஜீட்டோ வச்சு பறந்து போனாங்க தெரியுமா அதே மாதிரி இசிசாக்கி அவன் காலை வச்சு ஜீட்டோட கால்ல பேலன்ஸ் பண்ணி அப்படியே பறந்து வரான். இசிசாக்கி வந்த வேகத்துக்கு பாலை கரெக்டா அவனோட மூஞ்சிலே வாங்கி பால் வந்து கோல் போக விடாம தடுத்து விட்டுறான். ரெஃபரியுமே அப்படியே விசில் பண்ணிடுறாரு. ஃபைனலி இந்த ஒரு கேம்ல வந்து ஜப்பான் டீம் வின் பண்ணி செமி ஃபைனல்ஸ்க்கு முன்னேறுறாங்க. கேம்லாம் முடிச்சோனே எல்லா ஜப்பான் பிளேயர்ஸ் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. அடுத்து ஜீட்டோ பக்கத்துல வந்து இசிசாக்கி எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவன் மூஞ்சில அடி வாங்கினதுல ஒண்ணு பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே உட்கார்ந்துட்டு கிடக்குறான். இப்போ என்டையர் ஜப்பான் டீமே நேரா சந்தோஷமா சுபாசா பக்கத்துல ஓடி வர்றாங்க. நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் சுபாசா, நம்ம டாப் 4க்கு போயிட்டோம், செமி ஃபைனல்ஸ்க்கு என்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கரெக்ட் தான், நாங்க இதே மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான டீம் பிளேயோட லேண்ட் ஆப் பண்ணா எங்களோட ஜப்பான் ஃபுட்பால் வந்து வேர்ல்ட் ஸ்டேஜுக்கு வெளியே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் நினைக்கிறான். தியாஸ்மே வந்து இன்னும் செம ஷாக்கோட தான் இருக்கிறான். நான் வந்து தோத்துறேனா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அடுத்து பாஸ்கல் அவன பின்னாடி இருந்து கூப்பிட்டதுக்கு அப்புறமா அவன் வந்து அவனோட தோல்வியை வந்து புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாஸ்கலுக்கு கை கொடுக்குறான். அப்படியே இவன் ஜப்பான் டீம் சைடு வந்துட்டு டே நம்பர் 10 உன்னோட பேர் வந்து நீ சொல்லவே இல்லையா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் கேக்குறான். என்னோட பேர் வந்துட்டு ஓசரா சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். சரி இந்த ஒரு பேர் வந்துட்டு என்னோட வாழ்க்கையில எப்பவுமே நான் மறக்க மாட்டேன், உன்னோட யூனிஃபார்ம் வந்துட்டு என் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் கேக்குறான். சுபாசாவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா அவனோட ஜெர்சியை மாத்திக்கிறான். இதை பார்த்தோன்னே எனக்கு நான்கட்ஸ் வெர்சஸ் டோவா கேம் தான் ஞாபகம் வருது கோஜ்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். ஆமா கண்டிப்பா தியாஸ்க்கு இது வந்துட்டு ஒரு மெமரபிளான மேட்சா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸியும் சொல்றான். தியாஸும் நினைக்கிறேன் நான் வந்துட்டு கேமோட ஸ்டார்டிங்ல இருந்து அக்ரெசிவா நிறைய பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா இவன் வந்து ரொம்பவே பொறுமையா இருந்து 5 பாயிண்ட்டுக்குமே அசிஸ்ட் தான் பண்ண, 5மே இவன் கோல் அடிக்கல. சோ மிட்ஃபீல்டரா என்னோட ஸ்கில்ஸோட கம்பேர் பண்றப்ப இவனுக்கு தான் வந்துட்டு என்ன விட ஸ்கில்ஸ் வந்துட்டு அதிகம். எனக்கு இதை ஒத்துக்கிறது கஷ்டமா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் மிட்ஃபீல்டர் வந்துட்டு இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சுபாசாவை பார்த்து நினைக்கிறான். அவன் அப்படியே சுபாசாவை பார்த்துட்டு நீங்க வந்துட்டு செமிஃபைனல்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவன் போகும்போது ஒரு விஷயத்தை நினைக்கிறான், நான் வந்துட்டு இதே மாதிரி கண்டிப்பா தோத்துக்கிட்டே இருக்க மாட்டேன், கண்டிப்பா இதுக்கு பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். சுபாசாவுமே தியாஸை பார்த்து நினைக்கிறான். தியாஸ் வந்துட்டு நான் பார்த்ததுல ரொம்ப அமேசிங்கான ஒரு பிளேயர். நாங்க வந்துட்டு இந்த கேம்ல டீம் எஃபர்ட்னால தான் ஜெயிச்சோம். நான் வந்துட்டு 5 பாயிண்ட் அசிஸ்ட் பண்ணேன். பட் நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் கூட ஸ்கோர் பண்ணல. எனக்கு வந்துட்டு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. நான் வந்துட்டு ஒரு மிட்ஃபீல்டரா இருந்து ஸ்கோர் பண்ணவும் செய்யணும், கேமே செட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறேன். என்னால எதுக்காக இந்த மேட்ச்ல ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்றதையுமே நான் வந்துட்டு யோசிச்சாகணும். ரொபர்ட்டோ இங்க இருந்திருந்தாலும் யாரும் அதை தான் சொல்லிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். ரொபர்ட்டோ அப்படியே மேட்ச் முடியும் கிளம்பும் போது காட்டகிரி வந்துட்டு இப்போ நீங்க வந்துட்டு சுபாசாவை பார்க்காம அப்படியே கிளம்ப போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு ரொபர்ட்டோ வந்துட்டு இவர்கிட்ட எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணாம கிளம்பிடுறாரு. ஜெர்மனியுமே வந்து ரைட் நம்மளோட ஆப்பனன்ட் உருகோ டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க. பிரான்ஸ் டீம் வந்துட்டு அப்பனா நம்மளோட ஆப்பனன்ட் வந்துட்டு ஜப்பான் தான். இவங்க வந்துட்டு இத்தாலி அர்ஜென்டினா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அதனால நம்ம வந்துட்டு இவங்க சீரியஸா தான் எடுத்துக்கிட்டாங்க பியர் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் சொல்றான். அது எனக்குமே நல்லா தெரியும். பிரான்ஸ் ஜூனியர் யூத் தான் என்ன ஆனாலும் கண்டிப்பா வின் பண்ண போகுது. அதுக்கு மேல நான் மிசாகி கூட வச்சு கிரவுண்டுக்குள்ள கொடுக்க வேண்டிய கணக்குமே மீதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த மிசாகியை பாக்குறான். மிசாகியுமே வந்துட்டு பியர் அங்க நிக்கிறத நோட் பண்றான். சோ அடுத்த கேம் வந்துட்டு பிரான்ஸ் வெர்சஸ் ஜப்பானுக்கான கேம் தான். இப்போ நியூஸ்லயுமே வந்துட்டு செமிஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆன 4 டீமையுமே தனித்தனியா ஒரு டீமோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஜெர்மனி டீம்ல ஆப்வியஸ்லி சினேடர், கல்ஸ், செஸ்டர் இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ்ல இருக்காங்க. இவங்க இருக்கனாலே டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. பிரான்ஸ் எடுத்துக்கிட்டா அவங்க டீமோட கோச் வந்து ரொம்பவே பாப்புலர். அவர் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டாவே கோச் பண்ணி கூட்டு வந்திருக்காரு. அதுலயுமே இப்போ ஒரு பெஸ்ட் காம்பினேஷனான பிளேயர் இருக்குது. புதுசா ஃபார்ம் ஆன ஒரு காம்பினேஷன் தான் நெப்போலியன் அண்ட் பியர். இவங்களோட காம்பினேஷன் இப்போ யாராலும் அடிச்சு கேம் இல்ல, அவ்வளவு சூப்பரா இருக்குது. இதை தாண்டி பாப்புலரே இல்லாத கொஞ்சம் அண்டர் ரேட்டடான டீம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உருகோ டீம் தான். அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு பிளேயர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர், விக்டோரினோ. அதுக்கப்புறமா ஃபைனலி இத்தாலியா அர்ஜென்டினாவை யார் இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஆப்பு தர விதத்துல அந்த 2 டீமையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு வந்த ஜப்பான் டீம். அதுல ரொம்பவே முக்கியமான கீ பிளேயர்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கோஜிரோ ஹியூகா, சுபாசா ஓசரா இந்த மாதிரி 4 டீமே
எல்லாமே பத்தி பேசிட்டு இப்ப செமிஃபைனல்ஸ் யார் யாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஜெர்மனி வெர்சஸ் உருகுக்கு தான் நடக்க போகுது செமிஃபைனல் 1. அதை தொடர்ந்து செமிஃபைனல் 2 வந்து ஜப்பான் வெர்சஸ் பிரான்ஸ்கான கேமா இருக்க போகுது. இதுல வின் பண்ற ரெண்டு டீம் ஃபைனல்ஸ்ல விளையாட போறாங்க. சுபாஷோட அம்மாவுமே வந்து ஜப்பான் டீம் செமிஃபைனல்ஸ் போனது எப்படியாவது சுபாஷோட அப்பா கிட்ட சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுமே ஷிப்ல வச்சு இந்த ஒரு மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. அன்னைக்கு நைட் ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாம் இங்க தங்கி இருந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரா மிசாகி வந்து சுபாஷ் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணிட்டோம்ல, அதனால பாஸ் கிட்ட போயிட்டு அவன் ஏதாவது மெசேஜ் பண்ண போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுபாஷா பார்த்தா பாஸ் கூட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கான். நாங்க வந்து வின் பண்ணிட்டோம், எல்லாருமே சேர்ந்து வின் பண்ணிட்டோம் டீம் எஃபர்ட்டோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த கேம்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அடுத்த கேம் வந்து பிரான்ஸ் கூட அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் தான், நாங்க வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். நீ வேணா பாரு, நாங்க இங்க கத்துற சவுண்ட் அங்க பாரிஸ் வர கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்றா. இதை கேட்டுட்டு சுபாஷாவுமே சிரிக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் இப்ப போன்ல கொஞ்ச நேரம் சைலண்டா ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஒரே டைமிங்ல பேச வராங்க. ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ் ஆயிருது. சரி நீ முதல்ல சொல்லு அப்படின்னு சுபாஷா சொல்றான். அவளுமே அது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தங்கி ஏதோ ஒன்னு சொல்ல வாரா. நேர சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி இசிசாக்கி கரெக்டா வீடியோ கால்குள்ள பூந்துறான். என்ன பாஸே கடைசில வின்னிங் மொமெண்ட்ல என்னோட பிளாக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சுபாஷாவோட கேம் பிளேவே பாத்துருப்பேல, மறுபடியும் அவன் மேல லவ்ல விழுந்திருப்பேல, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே சூப்பரா தான் விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். நீ முதல்ல வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்துட்டு போனை கட் பண்ணிடுறாடி. அவ கட் பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றா. இல்லடா அவ வெக்கப்பட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அவளுமே அவளோட பெட்ல படுத்து வெக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறா. அப்ப மிசாகி சுபாஷா கிட்ட ஒரு நிமிஷம் அவங்க கூட தனியா போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். அடுத்து நான் கட்சி சிட்டியை காட்டுறாங்க. பாஸ் அவளோட ஃப்ரெண்ட் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நேரா கான்டான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸர் பிளேயர் காட்டுறாங்க தெரியுமா, அவன் வந்து ஜாக்கிங் ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்போ பாஸ் வந்துட்டு மிசிகியோட மேனேஜருக்கு மிசிகி வந்துட்டு ஒரு லெட்டர் மாதிரி ஒன்னு அனுப்பியிருப்பான். அதை வந்துட்டு அந்த மேனேஜர் இவ கிட்ட அனுப்பியிருக்கா. அதை வந்துட்டு இவளோட ஃப்ரெண்ட் கிட்ட இவ காட்டிக்கிட்டு இருக்கா. நேரம் பார்த்தா அவனை கரெக்டா பாத்துறா ரோட்ல. இது அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் யோசிச்சுட்டு இருக்கா. நேரம் ரெண்டு சின்ன பசங்க ஒரு பால் வந்துட்டு இவ பக்கத்துல கொடுக்குறாங்க. இவன் அந்த பால் சின்ன பசங்க கிட்ட எடுத்து கொடுக்குற கேப்ல இவன் வந்துட்டு ஆள காணோம். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஸோட ஃப்ரெண்டுமே கேட்கறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்லிடுறா. இப்ப மிசாகி வந்துட்டு சுபாஷாவை தனியா கூட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான் வெளியே வச்சு. சவு பவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூனியர் டீமுக்கு தான் ரொபர்ட்டோ வந்துட்டு இப்ப கோச்சா இருக்காரு. அவங்க வந்துட்டு பாரிஸ்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சுபாஷா கிட்ட சொல்றான். இதை கேட்டுட்டு சுபாஷாக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா போகுது. அப்பனா அவர் வந்துட்டு இன்னும் கோச்சிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மிசாகியும் சொல்றான் அவரோட டீம் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு, பாரிஸ்க்கு வந்ததுல இருந்து அவங்க வந்துட்டு ஒரு கேம் கூட தோக்கல தெரியுமா அப்படின்னு சொல்றான். சுபாஷாவும் மிசாகி கிட்ட உனக்கு ரொம்பவே தேங்க்யூ மிசாகி, மேட்ச் முடிச்சுட்டு நீ வந்துட்டு ரொம்ப டயர்டா தான் இருந்திருப்ப, இருந்தாலும் எனக்காக இதெல்லாம் கேட்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், இருந்தாலும் நாளைக்கு தான் அந்த டீமுக்கு வந்து லாஸ்ட் கேமா, நமக்கு செமிஃபைனல்ஸ் நடந்துகிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு வந்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டேடியம்ல தான் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும். அந்த மேட்ச் வந்து 9:30 ஸ்டார்ட் ஆகுது. அந்த மேட்ச் முடிச்சுட்டு மத்தியான ஃபிளைட்லயே இவங்க வந்துட்டு பிரேசிலுக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்றான். சுபாஷாவுமே வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ வந்துட்டு என்ன பண்ண போற சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி கேக்குறான். நான் வந்துட்டு ரொபர்ட்டோ பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நினைக்கிறான். அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு புது கேரக்டர் ஃபிளைட்ல இருந்து இறங்கி வர மாதிரி காட்டுறாங்க. ஜெர்மனி டீமோட கோச் தான் வந்துட்டு அவனை இன்வைட் பண்றதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தா 6 அடி உயரத்துக்கு அர்னால்டு மாதிரி இருக்கிறான். டியூட்டர் மூலர் இவன் வந்ததுக்கு அப்புறமா ஜெர்மனி ஜூனியர் யூத் வந்துட்டு இன்னுமே பவர்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இவனோட பேருமே நீங்க வந்து ஞாபகம், இவனோட பேரை நம்ம ஷார்ட்டா டியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவனுமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கோல் கீப்பர் ரோல் வந்துட்டு பிளே பண்ண போறான். சோ செமி ஃபைனல்ஸ்ல எந்தெந்த டீம் வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு வர போறாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதில நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் கைஸ்.